ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மோனிகா. ஸோ இன்றைக்கி எபிசோடில் ஸ்டார்டிங் வேறு லெவலுக்கு ஹாப்பியாக இருந்துச்சுன்னா எண்டிங் அதுக்கு மேலே பட்டு மோசமாக இருந்துச்சு. பட் ஆனால் அதுலேயும் ஒரு ஹாப்பி அப்டேட், ஒரு நியாயமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யமுனா கிட்ட நம்ம என்னென்னலாம் கேள்விலாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்விலாம் கேட்கணுன்னு இருந்தோமோ அது எல்லாத்தையும் நம்ம நிவினே கேட்டார். ஸோ இந்த இடத்துல நம்ம நிவின் ரொம்ப நியாயமானவர் அப்படின்றது ஒன்ஸ் அகெயின் ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ நிவின் காவேரி ஆக்சுவலாக அவர் தேர்ந்தது பர்ஸை வாண்டடாக போயிட்டு மாட்டிக்கிட்டாங்க யமுனான்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க என்னமோ காவேரி ஃபோட்டோவை தேர்றாருன்னு நினச்சிட்டு காவேரி ஃபோட்டோலாம் அங்கே எதுவுமே இருக்காது. அது இருந்தால் தானே உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். அது எல்லாத்தையுமே கொண்டு போய் நான் காவேரிக்கே கிஃப்டாக கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தவளை தன் வாயால் கெடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் அவங்க வாயாலே அந்த வார்த்தையை விட்டாங்க. அப்போ தான் நம்ம நிவின் செம கோபப்பட்டு, நீ அவளை ரொம்ப கேவலமாக நினச்சிட்டு இருக்க, அவளுக்கு இது மாதிரி கொடுத்தா அவளுக்கு ஹர்ட் ஆகணும், உனக்கு கொஞ்சம் கூட புரியல. எந்த லெவலுக்கு யோசிச்சிருக்காரு பாருங்க மனுஷன், இன்னமும் பாருங்களேன். அந்த லெவலுக்கு அவர் இன்னும் அவர் காவேரி அந்த அளவுக்கு புரிஞ்சுட்ருக்காருன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அவர் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட யமுனா புரிஞ்சுக்கல. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ அவங்களுக்காக அவங்க லவ் பண்ண பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு 2 பேரும் சேர்த்து வச்சாங்க. வீட்டில் அவ்வளோ அடி வாங்கினாங்க. எதையுமே யோசிக்கல. எனக்கு நான் தான் முக்கியம், என் வாழ்க்கை தான் முக்கியங்கிற பாட்டுக்கு செல்ஃபிஷாக முடிவு பண்ணாங்க. அந்த செல்ஃபிஷ்ங்கிற வார்த்தையை ரொம்ப அழகாக நிவின் சொல்லியிருப்பார். அப்போ தான் செல்ஃபிஷ் தானே அப்படிங்கிற மாதிரி பைத்தியக்காரி மாதிரி அந்த இட்லி எல்லாத்தையும் மொத்தமாக தின்னுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கூட அறிவே இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல. நிவினும் இந்த ரொம்ப நியாயமாக ரொம்ப அழகாக நடந்திருந்தது. அதில் எனக்கு அந்த வார்த்தை சொல்லியிருப்பாருன்னு நினச்சேன். நீ வேணா அவளை ஃபோட்டோலேருந்து என்ன நீங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கலாம், என் மனசுலேருந்து ரிமூவ் பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார்னு எல்லா படத்தில் இருக்க டைலாக் தானே அது சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன். அப்படின்னா நல்லா அது வைக்கலை, அது வச்சா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக அந்த சீன் வைக்காமல் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இருக்கிறது தானே. என்ன தான் நம்ம செகண்ட் லவ் விட்டுட்டு மேரேஜ் பண்ணாலும் அந்த லவ் பண்ண விஷயங்கள் நம்மளை விட்டு போகாது இல்லையா. அந்த ஞாபகங்கள் எப்பயுமே நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்கும். மேபி அது அந்த காயங்கள் மறைஞ்சு மேலே வேணால் வரலாம். அதாவது நம்ம யமுனாவும் நிவினும் வாழ்கிறாங்க, அவங்க வாழ்கிற சந்தோஷமான லைஃப்பில் வேணால் மேபி அந்த தடயங்கள் வேணால் மறைஞ்சிருக்கலாமே தவிர, பட் காதல் என்றைக்குமே மறையாது. அது இடத்துல ஒரு ஓரமாக இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ எப்படி காவேரி விஜய் அவங்களோட லவ்வே மறந்துட்டு அவங்களோட லைஃப்பில் இயல்பாக கல்யாணம் பண்ணவே மனசுக்குள்ளே வாழ்ந்தாங்களே, அந்த மாதிரி வாழ்ந்தால் அவங்க 2 பேரும் அப்படி இருக்கும். அதுக்குன்னு டைம்லாம் உடனேலாம் எதுவும் நடக்காது. முதல்ல குழியாக தோண்டணும், அப்புறம் தான் வீடை கட்டணும். முதல்ல இவங்களுக்குள்ள ஒரு அழகான பாண்டிங் வரணும். அதுக்கப்புறம் தான் லவ் காயங்கள்லாம் மறையும் நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம நினச்ச விஷயத்த அப்படியே நிவின் சொன்னார் இல்லையா யமுனா கிட்ட, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.